Central Government of India and Post Office provide பண்ற இந்த பிளான் வழியா மாதம் 20,500 ரூபாய் நமக்கு கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், அதை பற்றி தான் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த வீடியோவில் போனஸாக உங்களுக்கு இன்னொரு பிளானையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் மட்டும் பாருங்கள். நான் சுஜி, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம ஃப்ரோசன் வியூ. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி கொண்டு வந்திருக்கிற பிளான்ஸை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எந்த ஒரு பிளானை கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம 2 பிளான்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பிளானில் மாதம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 20,500 ரூபாய் வட்டி கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை 61,500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைடில் சொல்கிறாங்க. ஓகே, இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். என்னப்பா அப்போ சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இல்லைங்க, இதுக்கு சில வழிகளும் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இது சீனியர் சிட்டிசன் ஸ்கீம். ஸோ 60 வயதுக்கு மேலே இருக்கிற யார் வேணாலும் இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன், இன்கேஸ் உங்களுக்கு 55 வயசு தான் ஆகுது, பட் நீங்கள் விஆர்எஸ் அதாவது வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டா கூட நீங்கள் இந்த பிளானுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. தேர்ட் ஆப்ஷன், உங்களுக்கு 60 வயசு ஆகலை, பட் நீங்கள் பிளானில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கூட நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ் நேமில் இருந்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பிளானோட அட்வான்டேஜ் என்னென்னு தெரியுமா? சரி பார்ப்போம். கவர்மெண்ட் இந்த பிளானுக்கு பார்த்தீங்கன்னா 8.2% இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த திட்டத்தோட ஃபங்க்ஷனாலிட்டியை இப்போ நம்ம பார்க்கலாமா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போது ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு லம்ப் சம் அமௌண்ட் அவங்க ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷனில் இருந்து கிடைக்கும். கரெக்டா? ஸோ அந்த பணத்தை நீங்கள் இந்த பிளானில் போடலாம். ஸோ மினிமம் அமௌண்ட் எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயில் இருந்தே நீங்கள் இதில் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் 30 லட்சம் வரை இந்த பிளானில் போட முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.2% கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்டர் 80C. ஓகே, இந்த பிளானில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கேட்குற நெக்ஸ்ட் கொஷின், எங்கெங்க இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணலான்னு தானே. ஸோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், பப்ளிக் செக்டர் பேங்க்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆல்சோ ப்ரைவேட் பேங்க்கில் கூட நீங்கள் இந்த பிளானில் சேர முடியும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைடில் இருந்தே சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். சப்போஸ் நான் ஒரு 30 லட்சம் இந்த பிளானில் போடுறோன்னு வச்சுப்போம். எனக்கு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை 61,500 ரூபாய் கொடுப்பாங்க. அப்படி பார்த்தா எனக்கு மாதம் 20,500 ரூபாய் எனக்கு கிடைக்கும். இந்த பிளானோட டென்யூர் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம். ஸோ 5 வருஷம் முடியும் போது நான் போட்ட 30 லட்சம் எனக்கு கிடைச்சிடும். அண்ட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 12,30,000 எனக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக இந்த பிளான் வழியாக எனக்கு பார்த்தீங்கன்னா 42,30,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைடில் இருந்து சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மக்கள் நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு இந்த பிளானை நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் 2 பிளான்ஸை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் செகண்ட் இருக்கிற பிளானில் நீங்கள் 48,80,000 உங்களால் எடுக்க முடியும். அது என்ன பிளான் தானே பார்க்குறீங்க? SWP, சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான். ஸோ இதுலேயும் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சொல்கிறேன். சேம் 30 லட்சம் நீங்கள் முதலீடு போட போகிறீங்க, பட் நீங்கள் SWPயில் ஒரே இடத்துல நீங்கள் உங்களோட மொத்த பணத்தையும் போடாமல் பிரித்து நீங்கள் போடணும். அதாவது டைவர்சிஃபை பண்ணி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மிட் கேப், ஸ்மால் கேப், ஃபிக்ஸி கேப், இது போல் நல்ல ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இதில் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு ஃபிக்ஸட் அமௌண்ட் நம்மளால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிளான்லையும் பார்த்தீங்கன்னா நான் 20,000 மாதம் வித்ட்ரா பண்ணுற மாதிரி தான் போட போகிறேன். ஸோ எவ்வளோ வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் 5 வருஷத்துக்கு. இந்த பிளானில் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 12% வரலாம். ஸோ அப்படி பார்த்தா 5 வருஷம் முடியும் போது நான் 12 லட்சம் வித்ட்ரா பண்ணியிருப்பேன்.
அண்ட் 5 வருஷம் முடியும் போது எனக்கு பார்த்தீங்கன்னா 36,80,000 அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 48,80,000 இந்த பிளானில் நமக்கு கிடைக்கும். ஸோ இது மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகலாம். ஸோ இந்த 2 பிளானில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மக்களுக்கும் நிறைய பேருக்கு அது புரியும். நெக்ஸ்ட் வர வீடியோவில் நான் எந்த பிளானை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் அதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக நாங்கள் அந்த வீடியோவை மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட ஃப்ரோசன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.